ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு டீத்தர் யூஸ் பண்ணுறதை பற்றி, பெஸ்ட்டு டீத்தர் பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஆல்ரெடி டீத்தரை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற டீத்தர் எது, அதோட பெனிஃபிட்ஸை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது தாங்க நான் ஃபஸ்ட்டாக என்னோடய குழந்தைக்கு வாங்கின டீத்தர். இந்த டீத்தர் பார்த்திங்கன்னா ரிங் டீத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரிங் ஷேப்பில் இருக்கிறதுனால சொல்லுவாங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு முன்பற்கள் வளரும். ஸோ முன்பற்கள், மேல் பற்களும் கீழ்ப்பற்களும் முன்பற்கள் வளரும்போது சில குழந்தைங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த ஹோல் டேவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. உங்கள் விரலாக இருக்கட்டும் பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு வச்சுருவாங்க. உங்களோட தோள்பட்டை, ஷோல்டரு, கை, விரல் எல்லாமே உங்கள் தொடையிலெல்லாம் கடிச்சு வச்சுருவாங்க. என்ன பார்த்தாலும் கடிப்பாங்க. கட்டலோட மரத்தை போய் கடிப்பாங்க, கட்டலை கடிப்பாங்க, செவுத்தை போய் கடிப்பாங்க. என்ன பொருள் கடித்தாலும் கடிப்பாங்க. அவங்களோட விரலையே வாயில் வச்சு பயங்கரமாக கடிச்சிக்கிட்டு அழுன்னு அழுகுவாங்க. ஸோ இதெல்லாமே சிம்டம்ஸு. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா உங்கள் குழந்தைக்கு பல்லு முளைக்க போகுது. அந்த பல்லு முளைக்கிற இடத்துல பயங்கரமான பெயின் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சில ஹோம் ரெமிடிஸ் பண்ணணும். அதில் ஒரு ஹோம் ரெமிடி தான் இந்த மாதிரி டீத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இந்த டீத்தர் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாங்க. இது முன்பற்கள் இருக்குது பார்த்திங்களா, மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு. அந்த பல்லு ஒரு 6ல் இருந்து ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே வளர்ந்துடும். அந்த 6 to 12 மந்த்ஸ்க்குள்ளே வளரும்போது இந்த மாதிரி டீத்தரை வாங்கி நீங்கள் இந்த வாத்துக்கிட்ட நான் செஞ்சு காட்டுறேன் பார்த்திங்களா, இப்படி உங்கள் குழந்தையோட வாயில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தையோட மேல் தாடையும் கீழ்த்தாடையும் வச்சு அவங்க அதை கடிப்பாங்க. ஸோ கடித்தா அது அவங்களுக்கு நல்ல ரிலாக்ஸான ஃபீலிங் கொடுக்கும். நீங்கள் இந்த சிலிக்கான் டீத்தரை தாராளமாக வாங்கி கொடுக்கலாங்க. இது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான். இது சிலிக்கானு. இது நம்ம பெண்டு பண்ணிக்கலாம். இது உடையாது. நீங்கள் வளைச்சிங்கன்னா பெண்டு தான் ஆகுமோ தவிர்த்து உடையாது. 6 மந்த்லேருந்து 12 மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிங்கப்பல்லுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சைடு பல்லு. ஃபஸ்ட்டு முன்பற்கள் முளைக்கும். பசங்களாக இருந்தாங்கன்னா கீழே 2 பல் முளைக்கும், பொண்ணுங்களாக இருந்தால் மேலே 2 பல் முளைக்கும். ஃபஸ்ட்டு அதுதான் முளைக்கும். அதுக்கப்புறம் சிங்கப்பல்லுன்னு சொல்கிற சைடு பல் முளைக்கும். அந்த சைடு பல் முளைக்கும் போது இந்த டீத்தரை நீங்கள் குழந்தைக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பல்லும் இந்த பக்கம் சைடு பல்லும் முளைக்கும் போது இதை நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா நல்லா கடிச்சிக்குவாங்க. ஒரு மிதமான ஃபீலிங் கொடுக்கும். அடுத்தது இது பிபிஏ ஃப்ரீங்க. தாராளமாக உங்கள் குழந்தைக்கு இதை நீங்கள் வாயில் வச்சு விடலாம். இதனால் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. 100% ஃபுட் கிரேடு தாங்க. ஃபுட் கிரேடு மெட்டீரியல் தான் இது. நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, அட்ராக்டாகவும் இருக்குது. உங்கள் குழந்தைங்க மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து வாயில் வைக்கிறத விட இந்த மாதிரி அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக வாங்கி கொடுத்திங்கன்னா, இந்த மாதிரி பல் முளைக்கிற டைமில் மட்டும் இதை வாங்கி கொடுங்க. மற்ற டைம்லலாம் இது யூஸ் ஆகாது. பல் முளைக்கும் போது உங்கள் குழந்தைங்க ரொம்ப அழுகுறாங்கன்னா மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இது முக்கியமாக முன்பல் முளைக்கிறதுக்கும் அந்த சிங்கப்பல் முளைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடவா பல்லுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு வேறு மாதிரி டீத்தர் இருக்குது. அதை நான் வரக்கூடிய வீடியோஸில் நான் போடுறேங்க. இது நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இதை குழந்தைங்க முழுங்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி குழந்தைங்களோட இந்த மாதிரி டீத்தர் வாங்காமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி ஹோம் ரெமெடி பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குழந்தைங்க முழுங்கிட்டு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸில். கேரட்டு அந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. ஒரு ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி அதனால் என்னென்னலாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி நான் கடைசியாக இந்த டீத்தர் வாங்கினேங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டீத்தர் நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் தாராளமாக நார்மலாக நீங்கள் பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷே போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு நாளும் இதை க்ளீன் பண்ணணும். அட்லீஸ்ட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா தூசு, குப்பை அது இதுன்னு நிறைய ஒட்டியிருக்கும். அது உங்கள் வாயில் வைக்கிற பொருள் இல்லைங்களா. ஸோ அதை வாயில் வச்சு குழந்தைங்க
சப்பரை பொருள் இல்லையா, அது சப்பி அந்த தூசு குப்பையெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் லூஸ் மோஷன், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகிடும். அதனால் இதை ஒரு டைமும் ஒரு நாளும் நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மிதமான கை பொறுக்கிற சூடில் சாதாரணமாக சுடு தண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டையும் உள்ளே போட்டுருங்க. ஸ்டெர்லைஸ் பண்ணணுங்க கண்டிப்பாக. இதை வந்து நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு எப்போயுமே நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மிதமான சூடில் இருக்கிற தண்ணியில் தான் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணணும். இதை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து நீங்கள் தாராளமாக எடுத்து திருப்பி உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். டெய்லி மார்னிங் ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்னிங் டைம் இருக்காது அப்படின்னா இல்லை ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கோ உங்களுக்கு இருக்கிற டைமிங் பொறுத்து நீங்கள் இதை வந்து நல்லா சாதாரணமான விம்பார் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் விளக்கழுவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பே போட்டு பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காமல் எழுதுங்க. தேங்க்யூ.